அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் 2025ஓட கிராமர் பார்ட்ல இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிசிபிள் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் டாபிக் தான், ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். கொஞ்சம் இன்டெப்த்தாக கவனிங்க. மார்க்கை இதில் லூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. நம்ம வீடியோ பார்க்காதவங்க பல வீடியோஸ் போய் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷில் புது கிராமருக்குரிய எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட் யூனிட்டும் முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 டாபிக் தான் இருக்குது. அதை பார்த்துட்டோம்னா ஃபுல்லாக ஃபஸ்ட் யூனிட் கிராமரில் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே இப்படி ரைட்டிங்கு, அப்சார்ப்ஷன் இதை பற்றி தான் வரும். சரிங்களா? ஓகே, நேராக இப்போ டாப்பிக்கில் போயிடலாம். இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிசிபிள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது என்னென்னலாம் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதோட டைப்ஸு, ரூல்ஸு வித் எக்ஸாம்பிள் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புரியறதுக்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட டெஃபினேஷன் பாருங்க. An infinitive is the base form of a verb, usually preceded by to. It functions as a noun, adjective or adverb in a sentence. இன்ஃபினிட்டிவ்ங்கிறது என்னன்னா ஒரு பேஸ் ஃபார்மோட வெர்பு தான். யூஸ்வலாக இது எப்படி தெரிவிப்பாங்கன்னா டிஓ டூ டூ அப்படிங்கிற வேர்டால் தெரிவிப்பாங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன, நவுனாவும் செயல்படும், அப்ஜெக்டாவும் செயல்படும், ஆர் அட்வர்ப் இன் எ சென்டென்ஸாகவும் வரலாம். ஆனால் நமக்கு கம்பல்சரி என்ன தெரியும்னா டூ கண்டிப்பாக வந்திருக்கும். மேக்ஸிமம் 90% டூ வந்துடும். பாருங்களேன், இப்போ 2 டைப்ஸ் இருக்கு, டூ இன்ஃபினிட்டிவ், பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்ட்டு. டூ இன்ஃபினிட்டிவ்னா கம்பல்சரி டூ வந்திருக்கும். டூ ரன், டூ ரைட். பேர் இன்ஃபினிட்டிவ்னா த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் வித்தவுட் டூ. எக்ஸாம்பிள் வெறும் ரன் அண்ட் ரைட். இது ரெண்டுமே வெர்பு தான், புரியுதுங்களா? டைரக்டா ஆக்ஷன் வெர்ப் தான். ரன்னுங்கிறது ஓடுறது, ரைட்டுங்கிறது எழுதுறது. ஸோ ஒரு ஆக்ஷன் வெர்பை டூ இன்ஃபினிட் வெர்ப்லன்னா டூ முன்னாடி வந்துடும், டூ ரன், டூ ரைட்னு. பேர் இன்ஃபினிட்டிவ்னா டூ இல்லாமல் வரும், அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் பேஸ் ஃபார்ம் வந்து வெர்பு தான், அதை மறந்துடாது. இப்போ என்னென்ன மாதிரிலாம் சொன்னேன், நவுனா வரும், அட்ஜெக்டிவா கூட வரலாம், அஸ் அட்வர்பா வரலாம் அப்படிலாம் சொன்னேன். பார்த்தீங்களா? இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. யூஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் அஸ் அ நவுன், அப்படி நவுனா வருது. நவுன் டு ரீட் இஸ் இம்பார்ட்டன்ட். டு ரீட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நான் அதில் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன். என்னன்னா டூங்கிற வேர்டு கம்பல்சரி அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்துடும், இன்ஃபினிட்டிவாக இருந்துச்சுன்னா. அண்டர்லைன் த இன்ஃபினிட்டி அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ டு ரீட் அப்படிங்கிற வார்த்தை என்ன, இஸ் இம்பார்ட்டன்ட். இங்கே ரீடுங்கிறது வாசிக்கிறது, இது ஒரு என்ன சொல்றது வெர்பு தான். பட் டூ ரீடாக வரும்போது அது என்ன, அது நவுனுங்கிற மீனிங்க இங்கே கொடுக்குது. டு ரீட் இஸ் இம்பார்ட்டன்ட், வாசிப்பது முக்கியம். ஓகேவா? இப்போ அசன் அட்ஜெக்டிவ், அசன் அட்ஜெக்டிவ். ஓகே, அடுத்து பாருங்க. She has a lot of work to finish. She has a lot of work to finish. ஃபினிஷ்ங்கிறது முடிக்கிறது வேலையை, அது ஒரு வெப் ஃபார்ம் தான். ஆனால் இங்கே அட்ஜெக்டிவ் ஃபார்மில் இருக்குது. She has a lot of work. அவளுக்கு வேலை நிறையா இருக்குது, ஆனால் அதை முடிக்கணும். அது ஒரு நிலையை காட்டுது இல்லையா? அதான். ஓகே, அடுத்து அசன் அட்வர்ப். அட்வர்பா பாருங்க. He ran fast to win the race. He ran fast. ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சா? ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு வேர்டு என்ன, அட்வர்ப். அட்வர்புக்கு அடுத்து என்ன வேர்டு வருது, டு வின் த ரேஸ். அப்போ டு வின்ங்கிறது அட்வர்ப் ஃபார்மில் வர்ற வேர்டு. ஓகேவா? புரியுதா? ஸோ ரீட் அப்படிங்கிறது இங்கே நவுனாவும், இங்கே அட்ஜெக்டிவ் ஃபார்மில் லாட் ஆஃப் ஒர்க். ஒர்க்குன்னு மட்டும் மீன் லாட் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதாகவும் மேனர் அட்வர்ப் ஏற்கனவே பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துடுவாங்க, அப்போ தான் இன்னும் தெளிவாக புரியும் அட்வர்ப்னா என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபாஸ்ட், ஹி ரன் ஃபாஸ்ட், ஸ்லோ, ஃபாஸ்ட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி தான் அது அட்வர்ப். ஸோ அந்த இடத்துல டூவா வருது. ஓகேவா? அவர் போட்டியில் வெல்ல அவசரமாக ஓடினார். ஓகேவா? அடுத்த பேர் இன்ஃபினிட்டிவ் பாருங்க. பேர் இன்ஃபினிட்டிவ்ல ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா யூஸ்டு ஆஃப்டர் மாடல் வேர்ப்ஸ். எக்ஸாம்பிள் கேன், மஸ்ட் ஆர் வேர்ப்ஸ் லைக் லெட், மேக், எக்ஸெட்ரா. ஸோ இந்த கேனோ மஸ்டோ வந்தா யூஸ்டு ஆஃப்டர் மாடல் வேர்ப்ஸ், யூ மஸ்ட் கோ நவ், அவ்வளோதான். யூ மஸ்ட் டு கோ நவ் அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம், இங்கே கொடுத்துருப்போம். காமன் எரர் பாருங்க. அவாய்ட் யூசிங் டு வித் மாடல் வேர்ப்ஸ். எக்ஸாம்பிள் ஹி மஸ்ட் டு கோ இஸ் இன்கரெக்ட். ஸோ யூ மஸ்ட் கோ நவ் அப்படிங்கிறது இதுதான் கரெக்டு. யூ மஸ்ட் டு கோ இஸ்ங்கிறது இன்கரெக்ட். ஸோ மாடல் வேர்புக்கு அடுத்த டு வராது. ஸோ இது பேர் இன்ஃபினிட்டிவ். மாடல் வேர்ப்னா முதல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கேனு, மஸ்ட்டு, குட்டு ஆல்ரெடி பல வீடியோவில் போட்டிருப்பேன், அதை போய் பாருங்க.
சரிங்களா? மாடல் வெர்ப்ஸ்க்கு அடுத்த டு வரக்கூடாது. ஸோ டூங்கிற ஒரு வேர்டு கம்பல்சரி வரும். அப்படி டூவும் வராமல் இன்ஃபினிட்டியாக இருக்குன்னா அது மாடல் வெர்பாக இருக்கலாம். ஓகேவா? இந்த 2 ரூல் நமக்கு பொருந்தது. அடுத்த ஜெரண்ட். ஜெரண்ட்னா என்ன? டெஃபினேஷன் பாருங்க. A gerund is the verb ending ing that function as a noun. It can be subject, object or complement of a sentence. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மேலே பார்த்தோம் இல்லைங்களா, இன்ஃபினிட்டிங்கிறது என்ன சொன்னாங்க, அதுவும் ஒரு வேர்டு தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. இன்ஃபினிட்டி இங்கே இன்ஃபினிட்டி த பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ வேர்ப், இங்கேயும் அதே தான். A gerund is a verb ending in ing. வெர்போட ing இருக்கும். That function as a noun. நவுனா அது செயல்படும். ஓகேவா? இட் கேன் பி சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துல இருக்கலாம், ஆர் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சென்டென்ஸாக கூட இருக்கலாம். ஓகேவா? பாருங்க, தெளிவாக புரியும் பாருங்க. யூசஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு ஹிண்ட் என்ன, ஜெரண்ட்ல ஐஎன்ஜி சேர்ந்து வரும். அடுத்த வெர்போட தான் ஐஎன்ஜி சேர்ந்து வரும். வெர்புல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எது வெர்புன்னு? வெர்புன்னு ஒரு டாபிக் தனியாக ஒரு பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். வெர்பில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ரெகுலர் வெர்பு, இர்ரெகுலர் வெர்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் போட்டிருக்கேன். மாடல் வெர்பு எல்லாமே, அதை போய் படிச்சுட்டு வந்துருங்க தயவு செஞ்சு. சரியா? அடுத்த ஸ்விம்மிங் இஸ் ஏ குட் ஃபார் ஹெல்த். ஸ்விம்மிங்கிறது என்ன? வெர்பா, நீந்துறது. நீந்துறது ஐஎன்ஜி இருக்கா? ஸோ இது தெளிவான ஜெரண்ட் ஃபார்ம், வெர்போட ஐஎன்ஜி இருக்கு. இது சப்ஜெக்ட் வர்ற இடத்துலயும் இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க வேர்டு என்ன சப்ஜெக்டா வருதா? ஓகே. அடுத்த பாருங்க, ஐ என்ஜாய் ரீடிங். ரீடுங்கிறது என்ன? தெளிவான வெர்பு, அதோட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு. ஆப்ஜெக்ட் இருக்கிறதுக்கா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டும் ஆப்ஜெக்ட் பின்னாடி இருக்குமா? ரீடிங் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுல வருதா? ஓகே, பர்ஃபெக்ட். ஆஃப்டர் ப்ரிப்போசிஷன். ஆஃப்டர் ப்ரிப்போசிஷன் இது ஒரு ஹிண்ட் நமக்கு மேல மென்ஷன் பண்ணல நினைக்கிறேன். ஆஃப்டர் ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து அது வந்தாலும் என்னதான், அது ஜெரண்ட் தான். ஷீ இஸ் எ ஃபாண்ட் ஆஃப் டான்சிங். டான்ஸுங்கிறது வெர்பு நமக்கு தெரியும், ஐஎன்ஜி சேர்ந்திருக்கு. முன்னாடி நமக்கு இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி என்ன இருக்கு, ஆஃப் வந்திருக்கு, ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. ஸோ அப்போ அதை ஜெரண்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அவளுக்கு நடனம் ஆடுவது பிடிக்கும். ஓகே. இப்போ அதோட சேர்த்து இன்னொன்று என்னன்னா, ஆஃப்டர் சர்டைன் வெர்ப்ஸ் லைக் என்ஜாய், அவாய்ட், சஜஸ்ட், இந்த 3 வேர்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் உள்ள இடத்துலையும் இல்லாம ஆப்ஜெக்ட் இருக்க இடத்துலையும் இல்லாம சென்டர்ல காம்ப்ளிமெண்டரியா வந்திருக்கு. அவாய்டட் டாக்கிங், அவன் அவளுடன் பேசுவதை தவிர்த்தான். புரியுதா? அவன் அவளுடன் பேசுவதை தவிர்த்தான். ஸோ ஹி அவாய்டட் டாக்கிங் டு ஹெர். ஹி அவாய்ட் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெர்பு தான். வெர்போட சேர்ந்து டாக் அப்படிங்கிற ரூட் வெர்ப் வருது, அதோட சேர்ந்து ஐஎன்ஜி இருக்கு. ஏற்கனவே நமக்கு ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணிட்டாங்க, லைக் என்ஜாய் வேர்டு, அவாய்ட் வேர்டு, சஜஸ்ட் வேர்டு, இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்தடுத்த வேர்டு இருக்குது. என்ன கம்பல்சரி, என்னது, ஜெரண்ட் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஒரு காமன் எரர் நம்ம செய்யறது இந்த இடம் தான், ரொம்ப ட்விஸ்ட். காமன் எரர் ரொம்ப ரொம்ப ட்விஸ்டான இடம் தான். என்னன்னா, டோன்ட் கன்ஃபியூஸ் த ஜெரண்ட்ஸ் வித் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் which also end in ing but function as adjective or form of a continuous tenses. ஜெரண்ட்டும் ஐஎன்ஜிலாம் முடியும், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் ஐஎன்ஜில் தான் முடியும். அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உள்ள பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக புரியும். ஸோ பார்ட்டிசிபிள் என்னன்னு பாருங்க. டெஃபினிஷன், a participle is a verb that function as an adjective or help form verb tenses. Participle come into 2 types, present participle, past participle. ஓகே. ஸோ பார்ட்டிசிபிள்ங்கிறது சரியா இங்கேயும் வெர்புன்னு தான் சொல்லியிருக்கானுங்க. இது என்னவா செயல்படும், அட்ஜெக்டிவா செயல்படும் அல்லது டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு செயல்படும். உள்ள பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ பார்ட்டிசிபிள் 2 டைப்ஸ் இருக்கு, ஒன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்னொன்று பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? டேட்டா பார்க்கலாம் வாங்க. ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் end in ing and function as an adjective. The running water was clear. The running water was clear. இப்போ நம்ம இப்போ இங்கே ஐஎன்ஜி வந்திருக்கு, நம்ம ஜெரண்ட் தானான்னு கன்ஃபியூஷன் ஆகும்ல, அதுக்கு முன்னாடி த கொடுத்துட்டான் பாருங்க. கம்பல்சரி பார்ட்டிசிபிளா வருது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி த வந்துடும்.
த வந்துருச்சுனாலே அது நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஃபாலோயிங் இஸ் அட்ஜெக்டிவ். ஏன் அட்ஜெக்டிவ்? வாட்டர் வாஸ் கிளியர் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. பட் ஆனால் என்ன சொல்றாங்க, ஓடுற தண்ணி கிளியரா இருக்கு. ஓடுற தண்ணி நிக்கிற தண்ணி ரெண்டு அதோட மேனேஜ் பத்தி பேசுறாங்கல்ல, அதான் அட்ஜெக்டிவ். ஓகேவா? த ரன்னிங் வாட்டர். ஓகே. ஒளிரும் நீர் சுத்தமாக இருந்தது. அடுத்து பார்ப்போம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல யூஸ்வலி நல்லா பாருங்க, இப்போ ஐஎன்ஜி வந்துச்சு, அது ரெண்டு கன்ஃபியூஷன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ஒன்று இடியில முடிஞ்சிருக்கும், இல்லை டில முடிஞ்சிருக்கும், இல்லை டீல முடிஞ்சிருக்கும், இல்லை இஎன்ல முடிஞ்சிருக்கும், இல்லை ஓஆர்ல முடிஞ்சிருக்கும், இல்லை என்ல முடிஞ்சிருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்றது எதுல? வெர்போட தேர்ட் ஃபார்ம். அது இத்தனை வெரைட்டியில கண்டிப்பா அமையும். ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் என்ன செய்யும்? அட்ஜெக்டிவ். இதோட ஃபங்க்ஷன் என்ன செய்யுது? அட்ஜெக்டிவ் ஆர் இன் பெர்ஃபெக்ட் பாசிவ் டென்சஸ். பெர்ஃபெக்ட் பாசிவ் டென்சஸ். அடுத்து, the broken glass is sharp. இஎன் வந்துருச்சா? பாஸ்ட் பார்ட்டிசிபிளா? அவ்வளவுதான். அடுத்து, உடைந்த கண்ணாடி கூர்மையாக உள்ளது. ஓகே. அடுத்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்ல இப்போ ஏற்கனவே ஒன்று பார்த்துருந்தோம், நான் இருக்கா? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்த்துட்டோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்த்துட்டோம். இப்போ திரும்ப பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் ஒன்று இருக்கு. பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறதுனா ஹேவிங்கோட சேர்ந்து வரும். கம்பல்சரி இந்த வேர்டு ஹேவிங்கோட சேர்ந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துருக்கும். பாருங்களேன், ஹேவிங் ஃபினிஷ்டு த டாஸ்க் ஷி வென்ட் டு ஸ்லீப். புரிஞ்சா? ஹேவிங் ஃபினிஷ்டு த டாஸ்க் ஷி வென்ட் டு ஸ்லீப். ஓகே. வேலை முடித்து விட்டு அவள் தூங்க போனாள். அதோட எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இப்போ இது எப்படியெல்லாம் அட்ஜெக்டிவா செயல்படுது, எப்படியெல்லாம் டென்ஸா செயல்படுது நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், த வந்துடும் நமக்கு ஹிண்ட்டுக்கு, சிங்கிங் பேர்டுங்கிற கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. அடுத்து என்ன இருக்கு? வாஷ்டு. த கார் வாஸ் வாஷ்டு எஸ்டர்டே. இடி வந்துருச்சா? ஆல்ரெடி பாஸ்ட் இந்த இடத்துல சொல்லியிருந்தேனே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துருச்சா? வாஸ்ட்ங்கிறது வந்துருச்சு. ஓகே. அடுத்த பெர்ஃபெக்ட்டுக்கு ஹேவிங் வந்துருச்சு. ஸோ 3 டைப் இருக்கு. ஹேவிங் லீட் வந்துருச்சு, தெளிவாக இருக்கு. ஓகேவா? ஸோ இதை இப்போ கம்பேரிசன் டேபிளில் கொடுத்துருக்கேன். இன்ஃபினிட்னா என்ன, ஜெரண்ட்னா என்ன, பார்ட்டிசிபிள்னா என்ன, அது என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் செயல்படும் அதையும் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதோட சேர்த்து கீழே என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன், தமிழ் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. டெஃபனேஷன் பாருங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ் ஃபார்ம் வெர்பு ஆஃபன் மேக்ஸிமம் டூங்கிற வார்த்தை வந்துடும். ஜெரண்ட்ல ஐஎன்ஜி சேர்ந்து வரும். இது நவுனா மட்டும்தான் செயல்படும். பார்ட்டிசிபிள்ல ஐஎன்ஜி வரும், ஆனால் அட்ஜெக்டிவா மட்டும் தான் செயல்படும். ஃபங்க்ஷன் என்ன? நவுன், அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்பு. இங்கே நவுன் மட்டும்தான், இங்கே அட்ஜெக்டிவ் ஆர் பார்ட் ஆஃப் அ வெப் சென்டென்ஸ். 2-3 தடவை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சொன்னா டு லேர்ன் வந்திருக்கு, நவுனா செயல்பட்டு இருக்கு, ஓடுற தண்ணி த சேர்ந்துருக்கு. ஓகேவா? இது போதும். ஓகேவா? ஓகே. அடுத்த இப்போ குயிக் எக்ஸசைஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காண்டி ஒரு இது பண்ணியிருக்கேன். இப்போ ஐடென்டிஃபை த இன்ஃபினிட் ஜெரண்ட் ஆர் பார்ட்டிசிபிள் த சென்டென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஹி லவ்ஸ் டு டான்ஸ். என்னது கண்டுபிடிங்க பார்க்கலாம். டூங்கிற வார்த்தை வந்திருக்கு, அப்போ இது இன்ஃபினிட்டிவ். டான்சிங் இஸ் ஹிஸ் பேஷன். தெளிவாக நவுனா செயல்பட்டுருச்சு, அதனால இது ஜெரண்ட். த டான்சிங் கப்புள் ஓன் த பிரைஸ். த முன்னாடி வந்துச்சுன்னா என்ன சொன்னேன், அது பார்ட்டிசிபிள். ஓகேவா? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகே. இப்போ இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு. இப்போ டீட்டெயிலாக சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். டெஃபனேஷன்லாம் அதே தான், பட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். டேட்டா எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நவுனா செயல்படுறத பார்க்குறோம். டைரக்டாக நம்ம ரூட் வேர்டை மட்டும் பாருங்க. டூ ரீட் இருக்கா, இன்ஃபினிட்டிவ். டூ எக்ஸசைஸ் இருக்கா, இன்ஃபினிட்டிவ். டூ ட்ரீம் இருக்கா, இன்ஃபினிட்டிவ். டூ ஹெல்ப் இருக்கா, இன்ஃபினிட்டிவ். அடுத்த அட்ஜெக்டிவாக செயல்படுது பாருங்க. டூ ஃபினிஷ் இருக்கா, அட்ஜெக்டிவ். டூ ரீட் இருக்கா, அட்ஜெக்டிவ். டூ லீட் இருக்கா, டூ லீட் இருக்கா, இன்ஃபினிட்டி. அதாவது அட்ஜெக்டிவா செயல்படுறது இன்ஃபினிட்டி. டூ டூ இருக்கா, இன்ஃபினிட்டி. முடிஞ்சிருச்சு. புரிஞ்சா? இப்போ தெளிவா புரியும். இங்க அட்வர்பா செயல்பட்டா டூ வின் ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கு, ஸோ தெரியும். எக்ஸாம்பிள் பாருங்க, டூ பாஸ், டூ மீட். கம்பல்சரி டூங்கிற வேர்டு வந்துருதுங்க. எங்கேயாவது வராமல் வந்தால் தான் பிரச்சனை. அடுத்த கொடுத்துருப்பாங்க. டூ இயர்ன். ஓகேவா? எல்லாத்துலேயும் டூ. இப்போ பேர் இன்ஃபினிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் கேனு, மஸ்ட்டு, லைக், லெட்டு, மேக்கு, இந்த மாதிரியான மாடல் வேர்ப்ஸாக இருந்தால் அது இன்ஃபினிட்டி தான், ஆனால் டூ வராது. லெட்டு வந்திருக்கா, லெட்டு.
வில்லு வந்திருக்கா, மாடல் வெர்பு. சுட்டு வந்திருக்கா, மாடல் வெர்பு. புரிஞ்சுங்களா இப்ப? அதனால மாடல் வெர்பு என்னன்னு தயவு செய்து படிச்சுட்டு வாங்க மக்களே. அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல போட்டிருப்பேன். அதை பார்க்காம டேட்டா இங்கே வந்தீங்கன்னா எது மாடல் வெர்புன்னு தெரியாம போயிடும். அடுத்த ஜெரண்ட் பாருங்க. அதே டெஃபினேஷன் தான். டேட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். டேட்டா நமக்கு தேவை எக்ஸாம்பிள் தான். ஸ்விம்மிங் வந்துருச்சா, டைரக்டா ஃபர்ஸ்ட் எடுத்துனே. ரீடிங் நவுனா செயல்பட்டுருக்கா, ரன்னிங் நவுனா செயல்பட்டுருக்கா, குக்கிங் நவுனா செயல்பட்டுருக்கா. ஓகே, இப்போ இது சப்ஜெக்டாகவும் வரும், அதே சமயம் ஆப்ஜெக்டாகவும் வரும். ரீடிங் நவுனா ஆப்ஜெக்டா செயல்பட்டுருக்கா, டான்சிங் ஆப்ஜெக்டா செயல்பட்டுருக்கா, ஸ்மோக்கிங் ஆப்ஜெக்டா செயல்பட்டுருக்கா. அப்படியே வருவோம். We started learning English. லேர்னிங் கரெக்டா, இங்கேயும் ஐஎன்ஜி சேர்ந்து வந்துருச்சு. ஆஃப்டர் ப்ரிப்போசிஷன் சொன்னா ஆஃப் டான்சிங் வந்திருக்கா, ஓகே. இன் பெயிண்டிங் வந்திருக்கா, ஓகே. இன் வின்னிங் வந்திருக்கா, ஓகே. இன்னுங்கிறது ப்ரிப்போசிஷன். ஃபார் பீயிங் கேட்டிருக்கா, ஃபாருங்கிறது ப்ரிப்போசிஷன். ஓகே, ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வந்தாலும் ஜெரண்ட் தான், மறந்துடாதீங்க. அடுத்த பார்ட்டிசிபிள் நம்மளோட டஃபஸ்ட் ஏரியா இதில் தான். ஐஎன்ஜி சேர்ந்து வரும், இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும். நம்ம ஹிண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதை பார்த்தீங்களா, த சேர்ந்துருக்கா, த க்ரையிங், த ஃப்ளோவிங், த பார்க்கிங், இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த எல்லா வேர்டும் சேர்ந்ததான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். புரோக்கன் பார்ட்டிசிபிள், இடி சேர்ந்திருக்கு, டிஃபீட்டட் பார்ட்டிசிபிள், குக்குடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், லாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்த பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் ஹேவிங் சேர்ந்து வரும். ஹேவிங் ஃபினிஷ்டு, ஹேவிங் கம்ப்ளீட்டட், ஹேவிங் ஓனு, ஹேவிங் கிளீன்டு. ஓகே, ஃபுல்லாக முடிந்து விட்டது. ஸோ பார்ட்டிசிபிளில் 3 டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னு கொடுத்துருக்காங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் அந்த எல்லோ பார் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை தான் ரூட் வேர்டு ஃபுல்லாக. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்ல. சிம்பிள் டாபிக் தான். எதையாவது கொடுத்து அண்டர்லைன் பண்ணுமா, இல்லை ஜெரண்ட்டை கண்டுபிடிமா, இல்லை இன்ஃபினிட்டியை கண்டுபிடிமா, அவ்வளோதான். இவ்வளோதான் என்னால் கேட்க முடியும். இன்ஃபினிட்டியை ஜெரண்டா மாற்று, ஜெரண்டா பார்ட்டிசிபிளாக மாற்று அப்படின்னு அந்த அளவுக்குலாம் டஃபாக போக மாட்டோம். அப்படியே போனாலும் இந்த ரூல்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு மாற்றி அவன் வச்சிருப்பான், மாற்றி வச்சிருக்கிறத கண்டுபிடிக்க ஈஸி தானே, சரிங்களா? ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் அண்ட் பார்ட்டிசிபிள் நம்ம கிட்டத்தட்ட புது ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமரை என்டையராக முடிக்கவே போகிறோம். யூனிட் 1 இன்னும் ஒரு 2-3 டாபிக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் நாளைக்கு முடிச்சிடலாம். நம்ம பல வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷில் நம்மளை வந்து ஆல்ரெடி அவங்க கதற விட்டாங்க தெரியுங்களா, சிலபஸை மாற்றி. அவங்க என்ன பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷ் மூலியமாக போயே ஆகணும். ஓகேவா, அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி வேணாலும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன வீடியோ வேணும், எப்படி வீடியோ வேணும், இல்லை இதோட அப்டேட்டட் ஏதாவது வேணுமா, இல்லை வேறு எதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வேணும், எதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயங்காதீங்க. உங்கள் கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கமெண்ட்டுக்கு தகுந்தாப்புல நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறேன், நான் கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எது அப்டேட் பண்ணணும், இல்லை சிலபஸ் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வந்து கிராமர் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் நான் உங்களுக்கு தரதுக்கு தயாராக இருக்கேன், சரிங்களா? ஸோ உங்களோட வேலை படிக்கிறது மட்டும்தான். ஸோ படிக்கிறவங்களுக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து நம்மளோட வீடியோஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிடிஎஃப் அனுப்புங்க படிக்கிறதுக்கு, சரிங்களா? நம்ம முக்கியமாக ஜென்ரல் இங்கிலீஷில் இந்த புது சிலபஸ்க்கு மெட்டீரியல் தேடிட்டு தான் இங்கே நமக்கு பெரிய பிரச்சனையே. ஓகே, ப்ரோஸ் போய் உள்ள இருக்குது, ஆனால் கிராமர் பாட்டெலாம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பில்லை. அதனால் தெளிவாக மெட்டீரியலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு படிங்க, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். எத்தனை பேஜ் இருக்குது, 11 பேஜ் இருக்கு நினைக்கிறேன். ஓகே, 11 பேஜும் பக்காவாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வச்சு படிங்க. லேப்டாப்லேயோ அல்லது மொபைல்லையோ ஒரு டைம் பாருங்கள், புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். திரும்ப பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. டேரெக்டாக பிடிஎஃப் எடுத்து படிங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.